நம்ம இன்னைக்கு இந்தியா போஸ்ட்ல கால் ஆஃப் பண்ணியிருக்க ஜிடிஎஸ் 2020 ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எப்படி நம்மளுக்கு ரிசீவ் ஆகும், அந்த ரிசீவ் ஆன நோட்டிஃபிகேஷன்ல இருந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத ஒரு கிறிஸ்பியான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது இப்போ பிடிஎஃப் ஃபைலு நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே வாங்க. நவம்பர் மாதம் கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிரும். தமிழ்நாட்டுக்குள்ள 3162 போஸ்ட்டுக்குன்னு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்குது. ஸோ டெய்லி இந்த லிங்கை மார்னிங் அண்ட் ஈவினிங் செக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா நியூஸ்னு இருக்கும், இல்லைன்னா டாப்லேயே ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாடுக்குள்ள ரிசல்ட்ஸ் வந்துருச்சா அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்த உடனே உங்க நேம் அதுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அன்னைக்கே எஸ்எம்எஸ் வந்துடும் பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட். இப்போ சில பேர் மெரிட் லிஸ்ட்ல இல்ல, அவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிங்கம் பெருமாள் கோயில், சென்னைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்க சிங்கம் பெருமாள் கோயில்ல ஒருத்தருக்கு மெரிட் பேசிஸ்ல கிடைச்சிருக்கு. பட் அவர் ஜாயின் பண்ணல ப்ரிஸ்கிரைப்டு டைம்ல. ஸோ நெக்ஸ்ட் மார்க் அதே லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ண பர்சனுக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் எப்படி இருக்கும்ன்றத நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த எஸ்எம்எஸ் வந்த உடனே நீங்க உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டும் வரும், கால் ஆஃப் லெட்டர் மாதிரி வரும். ஸோ நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்க ரெடியா வச்சுக்கணும் இப்போ அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சென்டர்ல இருந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்னே ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்க பண்றதுனா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இல்லாதவங்க இதை எடுத்து வச்சுக்கோங்க. பண்ணவங்க நீங்க போய் ஃபீஸ் கட்டினீங்கனாலே இப்ப நிறைய ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல கொடுத்துட்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு அதை கிடைக்கிறதுல எதுவும் சேலஞ்சஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. நான் என்னுடைய சர்க்கிள்ல இருக்கிற 2-3 பேர் இந்த சர்டிஃபிகேட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அதோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க டிகிரி ஹோல்டர்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதுல ஒரிஜினல் ரெடியா வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் காப்பீஸ் 6 நம்பர் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் நீங்க மெயின் கிரைட்டீரியா ஃபார் சப்மிஷன் அண்ட் வெரிஃபிகேஷன். இது போக உங்களுக்கு ஃபார்மல் லெட்டர் வந்த உடனே நீங்க போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4 செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கப்படும். அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எஸ்எம்எஸ் எப்படி இருக்கும், இந்தியா போஸ்ட்ல நீங்க இப்போ செலக்ட் ஆயிட்டீங்க, அப்போ எப்படி எஸ்எம்எஸ் இருக்கும்? லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்ல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. ஸோ DOP congratulates you for being professionally selected for the post of GDS BPM of அப்படின்னு போட்டு நீங்க எந்த லொகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது போட்டு வரும். ஒரு ஃபார்மல் லெட்டர், அடுத்து உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ், நீங்க அப்ளை பண்ணியிருக்கும் போது கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வரும். அதுக்கடுத்து நீங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, டாக்குமெண்ட்ஸை இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே போனஸ் உண்டா அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடத்துல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றீங்க. ஸோ அதை பத்தி நான் ஒரு ப்ரெசன்டேஷன் தான் இந்த ஸ்லைடு. போனஸ் கண்டிப்பா ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு உண்டு, ஏன்னா பிகாஸ் அவங்க தான் பேக் போன் ஆஃப் போஸ்டல் நெட்வொர்க். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது ஒரு கால்குலேஷனோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாசம், அதாவது நவம்பர் 1 எல்லா ஜிடிஎஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும், நான் கெசட்டட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கும்
13,816 கிடைச்சிச்சு. ஸோ அதோடைய கால்குலேஷன்ஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you soon in another interesting fact video. Thank you. Bye bye.